அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கௌதமன் சார் என்னுடைய நல்ல நண்பர். அடிக்கடி தொலைபேசியில் உரையாடி கொண்டு இருப்போம். என்னுடைய படங்கள் சம்மந்தமாக தொடர்ந்து என்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு திரையுலகத்தை சேர்ந்த ஒரு நண்பர். இந்த படம் நான் வந்து எடிட்டில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, வளர்ச்சிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளோ பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம காண கிடைக்காத ஒன்று. ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது, நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது. அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது, இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள், அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பிரம்மாண்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த படம் பேசுகிறது. இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன். தமிழை நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் வந்து சாரோட பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஒரு பெரிய நான் படம் பார்த்துட்டு சொன்னேன், உங்கள் பையன் போர்ஷனை ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து சங்கர் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து கௌதமன் சாரோட பையன் இருக்கான், பிரமாதமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காமிச்சேன். அப்போ அவர் சொன்னார், ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சங்கர் சார் படம்னா விடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ரொம்ப பிரமாதமாக நடித்து கொடுத்தான். சார் வந்து பயங்கரமாக பாராட்டினார். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமாக அவன் வர்ற போர்ஷன் அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இட்லி கடை படத்துலையும் பண்ணுறான். விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் சத்தமாக பேசலை, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்கே இந்த படத்தில் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது, பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னென்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு நண்பர். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் மதுரையில் நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில். அந்த போராட்டத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போது நான் அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியலை. யாராவது ஒரு தோள் கிடைக்காதா நம்ம பேசுகிறதுக்கு? ஏன்னா நம்ம அங்கே போய் நிற்கிறப்போ யாரையுமே பார்க்க முடியலை, பக்கத்துலேயே நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு. பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, தோள் கொடுத்து அழுகிறதுக்கு ஒரு தோள் கூட இல்லைங்க. அந்த நேரத்தில் முதல்ல வீறி பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதமன் சார் தான். ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறார் அப்படிங்கச்சில் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கௌதம் சார்கிட்ட நானும் அவரும் பழகி ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். திடீர்னு வந்து நின்னார். மிகப்பெரிய ஒரு போராளி தான், எப்போவுமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறவர் தான். சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழு முயற்சி இறங்கி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும், மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவராக தான் இருப்பார். டக்குன்னு உடனே வந்து நிற்கிறதுல எனக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் ஸ்டண்ட் இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அவருக்கும் சரி, அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம். 2 பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட்னா என்னென்னா, அந்த படத்துக்காக எவ்வளோ வேலை செய்யணும். இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு 1000 பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு 1000லாம் ரொம்ப குறைச்சல். இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பான வணக்கம். அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது, அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஒரே ரெண்டே வார்த்தையில் முடிச்சிடுறேன். கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சுது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிட்டாரு, அருமையான நண்பர், நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை, ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ண படமும் நான் பண்ணேன், அது மட்டும் சொல்லிவிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே, அவர்கிட்ட போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கண்ணே. டேய் என்னடா அப்படின்னாரு. அண்ணே என்னடா அது என்னண்ணே? டேய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறேண்ணே. ஐயோ. அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கண்ணே. திருப்பி என்ன ஒரு பார்த்தார். ஆனால் அப்புறம் புதினா சட்னின்னு சொல்கிறாரு. சரி, அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இனி யாரும் சட்னியில் கூட பிறமொழி கலக்கக்கூடாது என்று சொல்லி அமர்ந்த எங்கள் நடன இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. ஒரு கலைஞனை என்ன செய்யும்னா என்றைக்குமே இளைஞனாகவே வைத்திருக்கும். 20 ஆண்டுகளாகவே 20 வயதை விட்டு கடக்க மறுக்கிற எங்கள் நடன இயக்குனர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவங்கள் அவங்களுக்கும் வணக்கம். நான் இதில் ஒரு நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிக்கோ, நானும் ஜானி மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்கும்போது நாங்கள் ஜானி மாஸ்டர்லாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆடினோம். அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி, எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ நன்றி ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். கரெக்டாக இருக்கண்ணே? இந்த பாலு கொஞ்சம் எதுக்குண்ணே. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ஈசிஆர் அவர்கள் வந்து ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள் தான் சொன்னார். அது எல்லாத்தையும் விட இன்றைக்கி பேசின பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிடுச்சு. அது 15-16 படத்தை சொன்ன கருத்தை விட இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கொண்டாது டிரெக்டர். இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது, காதில் கேட்டு மனசில் இறைக்கணும், அந்த மாதிரி கருத்துக்கள். அப்புறம் சொன்னார், நான் வந்து வாடகைக்காரில் வந்து இறங்கினார். நல்ல படம் எடுத்து தான் அப்படி தான் கஞ்சா கடத்துகிற மாதிரி, படமும் தண்ணி அடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி. இல்லை படம் முடிந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்புள்ள காரில் வந்து இறங்கியிருப்பீங்க. நம்ம பண்ண பாவம் நல்ல உடம்பு எடுத்துட்டோம். அடுத்த படம் பண்ணும்போது உஷாராடுங்க. இங்கே மாஸ்டர் தினேஷ், நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமான் அண்ணன் பார்த்தாரு, தேங்காய் சட்னி சொல்லு அப்படின்னாரு. க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு லுக்கு விட்டார், புதினா சட்னி சொல்லியா? அதெல்லாம் ஓகே தான். தினேஷில் இஸ் இருக்கே, சட்னியை மாற்றிடலாம், இஸ் எப்படி மாற்றுறது? அது மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த ஸ்ரீ எப்படி மாற்றுன்னு கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேர் இசு ஸ்ரீலாம் தர்றோம். நம்ம அண்ணன் மாதிரி ஆள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும் போல இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள்
நீங்கள் தனியாக சங்கம் வச்சிடலாம் போல இருக்குது. அது ஒன்று தான் இங்கே கம்மியாக இருக்குது. ஏற்கனவே எத்தனை சங்கம்னா இருக்குது, சரி ஒன்று டெய்லி வந்துட்டு இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும் போல இருக்குது. அத்தனை ப்ரீசர்கள். ஆனால் ஒன்று சொல்லணும், இங்கே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா இவர் அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு, கொஞ்சம் குலாவி அப்படின்னு படம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளை கூட இருக்காங்கல்ல, ஒரு தயாரிப்பில் வருவார். அப்போ இயக்குனர் நல்ல மூடில் இருப்பார், இதாக இருப்பார். தயாரிப்பு வந்தோடனே அவர் வணக்கம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார். ஓகே, அடுத்து இன்னொரு பிஸி பார்ட்னர் வருவார். பார்ட்னருக்குன்னு தமிழில் பங்குதாரர். அண்ணன் மன்னிச்சிருங்கண்ணே, நீங்கள் நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம், இது வேறு வழி இல்லை. பங்குதாரர் வருவார். அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிற அதில் மூடில் இருப்பார். தயாரிப்பு வரும்போது வணக்கம் சொல்லுவார், வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார். கூட சொல்லுவான். அவர் வரும்போது டேரக்டர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னார், நீங்கள் வரும்போது உட்காந்து சொல்கிறார், கொஞ்சம் ஏறும். மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார். கதாநாயகி, சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோம்மா. அது இன்னொரு பங்குதாரர் அப்புறம் வருவார். அந்த அம்மா இப்போ டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வசனத்தை மன்னிக்கணும்னே, எத்தனை மணிக்கு அப்படிலாம் லிஸ்ட் போட்டுப்போம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் வணக்கம் சொல்லுவார் சார். அவன் கூட சொல்லுவான், சார் அவர் வரும்போது என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படின்ச்சு, நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு பிட்டை போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையாயிரும். ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் கடைசி சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. 2 பிடிச்சிருக்கு இந்த கதை, நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க, இதுவே பெரிய சாதனை கௌதம் சார். நீங்கள் உண்மையே இந்த படைங்கிறது என்னதுமா, இத்தனை பிடிச்சிருக்காங்கல்ல, இது ஒரு படை தான், தயாரிப்பு படை. இந்த படையாண்டு மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார் வந்து நான் அப்பப்போ வியந்து பார்ப்பேன். ராவணன்னு ஒரு படம் மன்சூர் அலிகான் தயாரித்து அவரே ஹீரோவாக பண்ணார். அதுக்கு நான் ஒரு சில வசனம்லாம் எழுதினேன். அப்போ அவுட்டு ஷூட்டிங் போகும்போது ராமதாஸ் தான் இயக்குனர். அப்போ தம்பி நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால நான் வர முடியாதுன்ட்டேன். அப்போ டக்குன்னு கௌதம் சார் தான் கூப்பிட்டு போனார். அப்போ தான் நான் அறிமுகம். ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுகிற ஆள். நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தையும் பேசுவார். நான் நினைப்பேன், இவர் என்ன எப்படி இருக்காரு, இவர் எப்படி அசோசியேட்டாக ஒர்க் பண்ண போகிறாரு, டவுட் பட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா மிகப்பெரிய போராளியாக இருக்காப்புல. எங்கெங்கேயும் செயினை கட்டுறாப்புல, பூட்டை போடுறாப்புல, வெட்டு வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட காப்பி வாங்காமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல, தமிழ் பேரரசு கட்சி. நீ பேரரசு கேட்கணும் வைக்கக்கூடாதா? நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம், தப்பு, ஓகே. பேரரசு என்கிட்ட காப்பி வச்சு நீ காப்பி வச்சு பெரிய பிரச்சனை இருக்கு இன்றைக்கி. ஆமாம், என் பேரையே முடிக்கிட்டாப்புல. இருந்தாலும் தமிழ் வச்சுருக்கனால ஓகே, மன்னிச்சு விட்டுலாம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறதே பெரிய சாதனை. அவர்களே மாவீரன். இங்கே நாம் தமிழ் கட்சி வச்சுருக்காருல, அவர் மாவீரர். அடுத்து தமிழ் பேரரசு வச்சுருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அப்புறம் இங்கே அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தை வருது. சோழ நாடு அது வரலாறு, ஆனால் இன்றைக்கி அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்றைக்கி அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்றைக்கி அது தமிழ்நாடு. அதுபோலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. அது சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாச்சு. ஆனால் திராவிடம் என்பது பிரிஞ்சது. சேர சோழ சேரது சேர்ந்தது. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம். அதனால் இன்றைக்கி இது தமிழ்நாடு.
இன்றைக்கி சீமான் அண்ணன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசை வீட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை. கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா? இல்லை. கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளன், தமிழன், எங்கோ தான் தமிழை பற்றி பேசுகிறவன். அந்த தமிழ் உணர்வோடு தான் சீமான் வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு டைலாக் வந்துச்சு, நம்ம பாடமுரளி வரும்போது தான் வசனம். வாங்க நீங்கள் வாங்க அறிவு வாங்கிக்க ஃபஸ்ட்டு இல்லை ஏறுங்க. தமிழ் வசனம் எழுதிட்டு தமிழ் கட்டணம் என்ன இருக்கும். நண்பர் பாடமுரளி வருமா இந்த படத்துக்கு ஒரு தான் வசனம். பல இடங்களில் கைது கட்டினேன் சார். அதில் ஒரு எல்லாம் சொன்ன டைலாக் தான். தமிழை 3 இடத்துல தான் திருப்பி அடித்தான் அப்படின்ட்டு. சந்தனக்காடு, முந்திரிக்காடு, அன்னிக்காடு. இந்த இடத்துல திருப்பி அடித்தான். பல இடங்களில் திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வீரம் இல்லாமல் இல்லை. தமிழனுக்கு வீரத்தை விட பொறுமை ஜாஸ்திங்க, பொறுமை அதிகம். அந்த பொறுமை காரணமாக தான் பல இடங்களில் அடிக்காமல் இருக்கான். இதில் நல்ல வசனம் வந்துச்சு, பாடலில் ஒரு வரி பதிவு வந்துச்சு. தமிழ் இனம் உலகிலே அதான் மூத்த குடி. தமிழ் மொழி தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி, முதல் மொழி. நம்ம தான் பெரிய பேசிட்டே இருக்கோம், நம்ம தான் பேசிட்டே இருக்கோம். தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத ஒரு பஞ்சாபிக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு குஜராத்துக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காமல் இருக்கலாம், ஹிந்தி பேசுகிறவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் மலையாளம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு தெலுங்கு ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு கன்னடம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? இங்கேருந்து பிரிஞ்சவங்க தான் நீங்களாம். நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்புறம் அவன் கூட ஒத்துக்குவான். கமல் சார் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக ரொம்ப மதிக்கத்துக்கு போற்றத்துக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது உண்மை சொன்னார், வரலாறு சொன்னார். தாய்மொழிந்து பிரிந்தது தான் கன்னடம்னார். உண்மைதானே? இதுதானே எல்லாம் படிச்சிருக்கோம். இதுவரைக்கும் எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க. அது பொறுத்துக்க முடியல இங்கே. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அவரை பாராட்டணும், உங்கள் கையெழுத்து மூலிமா அவரை பாராட்டணும். ஏன்னா இங்கே சார் இங்கே வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழுக்காக கொள்ளு கொடுத்தானா அவன் பின்னாடி நம்ம நிற்கணும் சார். விசிஎஸ் சார் சொன்னார், இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் கமல் சாருக்கு தமிழன்ட்டு ஞானம் வந்திருக்குன்ட்டு. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஆமாம்மா, டார்ச் வச்சு உடச்சவர் தான் அவர் என்ன. அதனால் அது ஒரு போல் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் தமிழன் அமைச்சிருவேன், நான் தமிழன் அப்படி தான் சொல்லுவேன். என் மொழி தான் மூல மொழி எல்லாத்துக்கும். நான் தமிழன். நான் தமிழனுங்கிற வார்த்தை என்றைக்கு வாயிலிருந்து வருதோ அன்னைத்தை விசிஆர் சொன்னது உண்மை. நீங்கள் திராவிடம் சொல்லிவிட்டுலாம் போய் பூசி பண்ணக்கூடாது. அதாவது சீமான் அண்ணன் வந்திருக்காரு. சீமான் அண்ணன் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சரி, சினிமாவில் சரி, சினிமாவில் சிலர் தான் தமிழுக்காக வாழ்கிறாங்க, தமிழுக்காக போராடிக்கிருக்காங்க. அப்படி ஒரு தமிழில் யாருக்கும் உணவே இல்லை. சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கிறான். யார் கன்னடத்தில் கணிக்கிறான். யாரை? விசிஎஸ் சார் வந்து நான் தமிழ் சொல்லும்போது முட்டாள்ட்டான். அதை நம்ம உணரணும். நான் சொன்னது சரியா தவறா? நம்ம ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். நீங்கள் நிறைய சொன்னீங்க கவுன்சில் பற்றி. இன்றைக்கி ஆந்திராவில் திரைப்படத்துறைக்குன்னு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, அங்கே இயக்குனர் சங்கம் இருக்குது. அங்கே சங்கத்தில் தமிழர்கள் யாருக்கும் பதிவு போட்டு விட முடியாது சார். கனடாவில் அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது. அங்கே அந்த மொழி சார்ந்தவர் தான் அங்கே பதவி இருக்க முடியும், எங்கே இருக்க முடியாது. கேரளா இங்கே குட்டிக்காரன் போட்டாலும் சரி, அங்கே ஒரு தமிழன் வந்து ஒரு சங்கத்தில் போய் பதவி வகிக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்துலேயும் எல்லா ஆளும் இருக்கலாம். சங்கத்தில் மட்டுமா இருக்கும், தமிழ்நாட்டை ஆடுறவங்களாக இருக்கலாம். அது என்றைக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும்? அன்றைக்கி வரணும். அன்றைக்கி வந்தால் தான் நம்ம தமிழனுங்கிற உணர்வு நம்ம தமிழன் நினச்சி நிறுத்த முடியும். நம்ம எல்லாத்தையும் பதவிக்கு அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு
அப்புறம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, அது ஒன்றே உண்மைண்ணே. அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. ஏன்னா நம்ம கீழே இருக்கோம், அவன் மேலே இருக்கான், நிமிர்ந்தே பார்ப்போம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. சூப்பர், மாலை போடு. ஆமாம் போடு, நீ விடு. என்னைக்கே நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப. தமிழ்னு சொல்லடா, மற்றவனை கீழே வச்சு தலை குடிஞ்சிடா, வரணும் சீக்கிரம். நிமிந்து பார்த்து முதுகு வலிக்குது, எனக்கு எல்லாருக்கும் வலிக்குது. அந்த அது என்ன, அதுக்கு விளக்கு இப்படி ஆகிப்போச்சு. இப்போ தலை நிமிருங்கிறது நேரிட்டு பார்ப்பான், ஒதுங்கி நிற்பான். தமிழும் நேரிட்டு தமிழ் நிற்க வைப்பான். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.